வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மருத்துவ குணங்கள் நிறைந்த பூண்டையும் நார்ச்சத்து மிகுந்த சத்தான கருப்பு உளுந்தையும் வச்சு சுவையான பூண்டு பொடி எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசை சுடு சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 100 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இதை நம்ம தட்டி எடுத்துக்க போகிறோம். அப்படியே சேர்த்து நம்ம வணக்கும் பொழுது உள்ளே அப்படியே வதங்காமலே இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம தட்டி சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே தட்டி எடுத்து வச்சாச்சு. வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வர கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக கலர் மாறி வாசம் வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். வெள்ளை உளுந்து வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம கருப்பு உளுந்து சேர்க்கும் பொழுது மேலே இருக்க தோலில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கருப்பு உளுந்து நம்ம பயன்படுத்தினா நம்மளோட உடம்புக்கு நல்லது. பாருங்கள், கருப்பு உளுந்து லைட்டாக இந்த மாதிரி கலர் மாறினதும் இதில் நம்ம கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ரொம்பவும் வதக்கிடக்கூடாது, தீஞ்சி போகிற அளவுக்கு. இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் இதை நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் 4 வரமிளகாய், ஒரு 10 இலை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு மொறுன்னு இந்தளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா அதே வாணலியிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். சில பேர் பூண்டு பொடிக்கு பூண்டை நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி நம்ம பொரிக்கும் பொழுது இந்த பூண்டில் இருக்க நிறைய மருத்துவ குணங்களை நம்ம இழந்துடுறோம். பூண்டில் நேச்சுரலாகவே எண்ணெய் இருக்குது. ரொம்பலாம் போட்டு வதக்க தேவையில்லை. 1 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே பரப்பி விட்ருங்க. பாருங்கள், பூண்டில் இருக்க எண்ணெயே பிரிஞ்சு வந்திருக்கு, அடியில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். ஆனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். இன்னும் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அதனால் மறுபடியும் இதை நம்ம வதக்கி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த பூண்டு வதங்கின பதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பாதி நல்லா மொறுன்னு பொரிஞ்ச மாதிரியும், மீதி பாதி எண்ணெய் பசையோடு இருக்கிற மாதிரியும் தான் இருக்கும். அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பூண்டு பொடி. 1/2 கப் அளவுக்கு தேங்காயை எண்ணெய் சேர்க்காமல் வெறும் வாணலியில் நம்ம வறுத்துக்க போகிறோம். தேங்காய் வறுக்கிறதுக்கு நம்ம சுத்தமாகவே எண்ணெய் பயன்படுத்த போகிறது கிடையாது. ஏன்னா நேச்சுரலாகவே தேங்காயிலையும் எண்ணெய் சத்து இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வரணும். இதையும் வறுத்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். அதே வாணலியிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த பூண்டு பொடி கெடாமல் இருக்கும். இதையும் இந்த மாதிரி நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பு, மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நம்ம தனியாக தான் அரைக்கணும், எல்லாம் சேர்த்து ஒட்டுக்காக அரைக்கக்கூடாது. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் பூண்டை சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இதிலையே நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயும் புளியையும் சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டியை வச்சே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நம்ம வெளியவே 15 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நம்ம இட்லியோட இந்த பொடியை சேர்த்து கொஞ்சமாக நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சாதத்தோடு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆரோக்கியமான பூண்டு பொடியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.